தாயை திட்டியவரின் கழுத்தை வெட்டியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துள்ள கொடூர சம்பவம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தாயை பழித்தவரை வெட்டி கொலை செய்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இளைஞர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கண்டளவு பகுதியைச் சேர்ந்தவர் எபனேசர் என்ற எபி. மின்வாரியத்தில் தற்காலிக பணியாளரான எபனேசர் தனது பைக்கில் திட்டுவிளை நோக்கி இரவில் சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த தேங்காய் வெட்டும் அரிவாளை எடுத்து எபனேசரின் கழுத்து பகுதியில் ஓங்கி வெட்டியுள்ளார். இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத எபனேசர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அந்த பகுதியில் இந்த கொலை சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடம் விரைந்த போலீசார் எபனேசரை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் ஏற்கனவே எபனேசர் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் எபனேசரை வெட்டி கொன்றது காட்டுப்புதூர் அருகே உள்ள இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜெனித் என்பது தெரியவர அவரை கைது செய்தவர்கள் அவரிடமிருந்து அரிவாளையும் கைப்பற்றியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஏஎஸ்பி யாங்சன் டோமோ பூட்டியா, டிஎஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்ததோடு ஜெனித்தையும் விசாரித்துள்ளனர். அப்போது தன்னையும் தனது தாயாரையும் எபனேசர் தரக்குறைவாக திட்டியதால் அரிவாளால் வெட்டியதாக ஜெனித் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சினிமா சம்பவம் போல பைக்கில் பின்தொடர்ந்து வந்து மின்வாரிய தற்காலிக ஊழியரை வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.